Hello future aspirants, back again. This is Anusha Surender. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா #10 vocabulary words with Tamil meaning தான் வந்து பார்க்க போறீங்க. ஸோ இந்த 10 vocabulary wordsமே வந்து ஹிந்து எடிட்டோரியல்ல இருந்து எடுக்கப்பட்ட வேர்ட்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித் நோ டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் இம்பெரியாலிசம். ஸோ இம்பெரியாலிசம் அப்படின்றது வல்லதிகாரம். அதாவது ஒரு கண்ட்ரி மற்ற அதர் கண்ட்ரீஸை வந்து ரூல் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து இம்பெரியாலிசமோட மீனிங். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்தியா விசஸ் சைனா, இதை எடுத்தாலே திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இம்பெரியாலிசம். ஸோ சைனா வந்து இந்தியாவில் சில பார்டர் பிளேசஸை வந்து ஆக்கிரமிக்கணும்னு நினச்சிட்டு ஒரு போர் வந்து நடத்துகிறாங்க இல்லையா, அதுதான் வந்து இம்பெரியாலிசம் அப்படின்னு சொல்கிறது. A system in which a country rules other countries, sometimes having used force to get power over them. ஸோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை வந்து ஒரு ரூல் பண்ணணும்னு வந்து அவங்களே அந்த அதிகாரத்தை வந்து எடுத்துக்கிறது, அதுதான் வந்து இம்பெரியாலிசம். இட் இஸ் அ நவுன் வேர்ட். செகண்ட் வேர்ட் இஸ் டிக்ரை. டிக்ரை அப்படின்றது பயனற்றது என கூறு. அதாவது இந்த வேர்டை வந்து ரெண்டு விதமாக நம்மளால கிளாசிஃபை பண்ண முடியும். ஸோ ஒரு விதத்தில் வந்து பயனற்றது என்று கூறு அப்படின்னு விட்டுறலாம். ஸோ இது வந்து தேவையில்லாதது அப்படின்னு விட்டுறலாம். அண்ட் இன்னொரு விதத்தில் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அதோட மீனிங். ஸோ இதை யூஸ் பண்ணால் என்ன மாதிரியான விளைவுகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றது ரெண்டு விதமாக வந்து இந்த டிக்ரையை வந்து கிளாசிஃபை பண்ணலாம். To publicly criticize something as being undesirable or harmful. ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு டாக்டர் வந்து ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்ற ஒரு அவேர்னஸோட சொல்லியிருக்காரு. ஸோ இதை ஒரு விதத்தில் வந்து பார்க்கும்போது ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரியும், இன்னொரு விதத்தில் ஸ்மோக் பண்ணால் என்ன மாதிரியான விளைவுகள் நம்மளுக்கு உருவாகும் அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பயன்பெறாத ஒரு விஷயத்த பப்ளிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்மோக்கிங் கில்ஸ், ட்ரிங்கிங் காசஸ் கேன்சர் எல்லாமே வந்து நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க. அண்ட் நிறைய இடத்துல வந்து போஸ்டர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்மோக்கிங் ப்ரொஹிபிட்டட் ஏரியாஸ் அப்படின்னு வந்து நிறைய இடத்துல வந்து இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதோட மீனிங் வந்து டிக்ரை, விச் இஸ் பயனற்றது என்று கூறு. ஸோ தேர்ட் வேர்ட் இஸ் வேலர். வேலர் அப்படின்றது வீரம், துணிவு, ரொம்ப போல்டாக இருக்கிறது. ஸோ இந்த வேர்ட் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில்லாம் நடக்குது இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேட்டில் அப்படின்றது போர் நடக்கிறது, இது எல்லாமே நடக்கும்போது. கிரேட் கரேஜ் இன் த ஃபேஸ் ஆஃப் டேஞ்சர், எஸ்பெஷலி இன் பேட்டில். ஸோ ஆப்பனன்ட் டீமில் வந்து நிறைய பேர் இருந்தாலும் ரொம்ப துணிச்சலாக, ரொம்ப போல்டாக வந்து அதை ஃபேஸ் பண்ணி அந்த பேட்டிலை வின் பண்ணுறது. ஸோ வின்னிங் லூசிங் தாண்டி அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதே ஒரு பெரிய கரேஜ் இல்லையா. ஸோ அதுதான் வந்து வேலரோட மீனிங், வீரம் அல்லது துணிவு. இட் இஸ் அ நவுன் வேர்ட். கிரேட் கரேஜ் இன் த ஃபேஸ் ஆஃப் டேஞ்சர், எஸ்பெஷலி இன் பேட்டில். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த அகெயின் இந்தியா சைனா இதுவே வந்து நம்ம ரிலேட் பண்ணலாம். ஸோ அங்கே இருந்த ஆர்மி மென்ஸை வந்து நம்ம வேலர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ண முடியும். ஸோ ஃபோர்த் வேர்ட் இஸ் டிஸ்பர்சல். டிஸ்பர்சல் அப்படின்றது செதறது, சிதறல். தி ஆக்ஷன் ஆஃப் ஸ்ப்ரெடிங் அக்ராஸ் ஆர் மூவிங் அவே ஓவர் அ லார்ஜ் ஏரியா ஆர் ஆஃப் மேக்கிங் பீப்புள் ஆர் திங்ஸ் டு டூ திஸ். ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சீட் வந்து பறக்குது இல்லையா. ஸோ இது வந்து பறந்து வேற ஒரு இடத்துல போய் அது விழும்போது அது புது ஒரு பிளான்ட்டாக வந்து உருவாகும். ஸோ இதுதான் வந்து டிஸ்பர்சல் அப்படின்றது. ஸோ கலைஞ்சிருக்கிறதையும் வந்து நம்ம டிஸ்பர்சல் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் டிஸ்பர்சல் இஸ் அ நவுன் வேர்ட். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டிரான்ஸ்கிரஸ்ட். டிரான்ஸ்கிரஸ்ட் அப்படின்றது ஒரு லா, அதாவது ஒரு சட்டம் இல்லைனா ஒரு பப்ளிக் பிரின்சிபல், இதை வந்து மீறத பேர் வந்து டிரான்ஸ்கிரஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதாவது இன்ஃப்ரிஞ்ச் ஆர் கோ பியாண்ட் தி பவுண்ட்ஸ் ஆஃப் அ மாரல் பிரின்சிபல் ஆர் அதர் எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிஹேவியர். ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கீப் ஆஃப் தி கிராஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, ஒரு பிரின்சிபல் இருக்கு. ஸோ அதாவது இந்த புல் தரையில வந்து நடக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஃப்ரேஸோட மீனிங். பட் நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு பர்சன் நிற்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதில் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதை அவங்க வந்து மதிக்கலை. ஸோ இந்த பப்ளிக் பிரின்சிபலை வந்து இவங்க மீறிட்டாங்க அப்படின்றது தான் இந்த டிரான்ஸ்கிரஸ்டோட மீனிங். ஸோ இதை வந்து ஒரு சட்டம் மீறதா இருக்கட்டும், இல்லை எதுவுமே ஒரு பவுண்டரி லெவலில் மீறி போனதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துக்குமே டிரான்ஸ்கிரஸ்ட் வந்து சொல்ல முடியும். It is a verb phrase. Sixth word is coercing.
coercing அப்படின்றது கட்டாயப்படுத்துறது. ஸோ அதாவது ஒரு விஷயத்த அதுவும் அவங்க பண்றதுக்கு விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்த அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்ண சொல்றது, அதுதான் வந்து கோயர்சிங்கோட மீனிங். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட இப்போ ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து அவங்களோட ஒர்க்கை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒர்க் வந்து நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு அதில் வந்து வில்லிங்கே இருக்காது. 1 day 2 days வந்து ஓகே, பட் டெய்லியும் வந்து கொடுத்துட்டே இருக்காங்கன்னா அதுல இருந்து நம்ம எப்படியாவது வெளியில வரணும், அது நம்மளுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து அந்த விஷயத்த பண்ணியே ஆகணும்னு சொல்றது தான் வந்து கோயர்சிங்கோட மீனிங். பர்சுவேட், that is an unwilling person to do something by using force or threats. ஸோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அந்த விஷயத்த பண்ண வைக்கிறது தான் வந்து கோயர்சிங்கோட மீனிங். இட் இஸ் a verb phrase. செவன்த் வேர்ட் இஸ் ரிகர். ரிகர் அப்படின்றது ரொம்ப கடுமையான. ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து இவ்வளோ புக்ஸ் வந்து கொடுத்து படிக்க சொல்லி அவங்கள எக்ஸாம்ஸ் எழுத சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதான் இந்த பிக்சர் வந்து சொல்லுது. த குவாலிட்டி ஆஃப் பீங் எக்ஸ்ட்ரீம்லி தரவ், எக்ஸாஸ்டிவ் ஆர் அக்யூரேட். ஸோ இதுக்கு இந்த ரிகருக்கு இன்னொரு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட்னு கூட சொல்ல முடியும், அதாவது ரொம்ப ரஃப்பாக இருக்கிறது, அதையும் நம்ம சொல்ல முடியும். ஸோ ரொம்ப கடுமையான அப்படின்றது எல்லாமே ஒரே மீனிங்கில் தான் வந்து சேரும். ஸோ ரிகர் அப்படின்றது ரொம்ப கஷ்டம், கடுமையான, அதெல்லாம் வந்து ரிகரோட மீனிங். அண்ட் விச் இஸ் அ நவுன் ஃப்ரேஸ். அண்ட் இந்த ரிகருக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸோட பேண்டமிக் சிச்சுவேஷன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலை தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுல இருந்து மீண்டு வர்றதுன்றது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல. ஸோ ரொம்ப டஃப்பான ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப கடுமையான ஒரு சிச்சுவேஷனை வந்து ரிகர்ல நம்மளால சொல்ல முடியும். எய்த் வேர்ட் இஸ் perplexing. perplexing அப்படின்றது ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை. ஸோ இதை வந்து நம்ம எங்கே ரொம்ப ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் ஹாலில் ரொம்பவே ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது எக்ஸாம் ஹாலில் ரொம்பவே குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். கம்ப்ளீட்லி baffling, very puzzling. ஸோ baffling அப்படின்றது குழப்பமான, அதுவும் அதோட மீனிங்கும் வந்து குழப்பமான. ஸோ மேபி நீங்கள் baffling-அ கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம், which is also a vocabulary. ஸோ baffling, perplexing எல்லாமே குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்குறது. அண்ட் இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் வேர்ட். நைன்த் வேர்ட் இஸ் relent. relent அப்படின்றது வருத்தம். abandon or mitigate a harsh intention or cruel treatment. ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்க்கும்போது தெரியுது, ஸோ ஒரு பையன் வந்து அவங்க அம்மா திட்டும் போது ரொம்ப வருத்தமா இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எக்ஸ்போஷர் ஆஃப் ஃபீலிங்ஸ், அதுதான் வந்து ரிலென்ட்டோட மீனிங். ஸோ இட் கம்ஸ் அண்டர் verb phrase. 10th one is aggression. aggression அப்படின்றது வலிய தீங்கு செய்தல். ஸோ இந்த வயலன்ஸ் வந்து எந்த மாதிரி விதத்தில் வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த தீங்கு வந்து நிறைய வேஸில் வந்து கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லிங். ஸோ ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணி சிரிக்கிறது, இல்லை அவங்களுக்கு நேராகவே அவங்கள திட்டுறது, ஸோ அடிக்கிறது, இந்த மாதிரி எந்த விதமான ஹார்ம்ஃபுல்னஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ தட் கம்ஸ் அண்டர் aggression. Hostile or violent behavior or attitudes towards another, readiness to attack or confront. ஸோ எந்த விதமான தீங்கு செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் that comes under aggression, which is a noun phrase. ஸோ எஸ், 10 vocabulary wordsம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காக கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.